ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநயா அவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாரம் வாரம் போட்டுட்டு இருக்கோம். நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு, காதல் திருமணத்திற்கு கிரகம் எது மாதிரி அமையும், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் காதல் திருமணம், அந்த திருமணத்திற்கு என்ன என்ன கிரகங்கள் இணைவு இருக்கணும், என்னென்ன பாவங்கள் இணைவு இருக்கணும் மேடம், இதை சார்ந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் கேட்டதற்கு இணங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. இது பெண் ஜாதகம். இது பெண் ஜாதகம் பொருளை பதிவு செஞ்சிருக்கிறேன். நானும் ஒரு முறை வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. 29/5/2002 29/5/2002 8:58 PM நைட்டு பிறந்திருக்கிறாங்க. லக்னம் தனுஷு லக்னம். தனுஷு லக்னம். லக்னத்துக்கு 6க்கு வந்துருங்க. ரிஷபத்துல புதன், சூரியன், சனி பகவான், ராகு. ரிஷபத்துல லக்னத்துக்கு 6ல சூரியன், புதன், சனி பகவான், ராகு, 4 கிரகம். லக்னத்துக்கு 7ல மிதுனத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு பகவான். லக்னத்துக்கு 7ல மிதுனத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு பகவான் 3 பேர் இருக்காங்க. லக்னத்துக்கு 12ல கேது. லக்னத்துக்கு 12ல கேது. இப்ப நம்ம ராசியில் உள்ள கிரகம் சொல்லிட்டோம். நம்ம சுகர்நாடியோடைய சிறப்பு அம்சமே நவாம்சத்துல கிரகம் என்ன அளவுக்கு பலம் பெற்றிருக்குது அப்படிங்கறதான் பலன் பிரிச்சு நம்ம சொல்ற முறை. அப்ப நவாம்ச லக்னம் சிம்ம லக்னம் போட்டுக்கோங்க. சிம்ம லக்னம். லக்னத்திலே ராகு, விருச்சகத்துல சந்திரன், தனுஷுல செவ்வாய், கும்பத்துல கேது, மீனத்துல சுக்கிரன், மேஷத்துல புதன், குரு, ரிஷபத்துல சூரியன், கடகத்துல சனி பகவான். நவாம்சத்துல உள்ள கிரகம். இந்த பெண்ணுக்கு வயது 24 நடக்குது. 24 நடக்குது. நடப்பு திசை செவ்வாய் திசையில புதன் புத்தி இந்த ஜாதகிக்கு நடக்குது. செவ்வாய் திசையில புதன் புத்தி நடக்குது. சரி, இப்ப இந்த ஜாதகியோடைய சித்தையும் திருமணத்துக்கு பார்க்க வந்திருந்தாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, திருமணத்துக்காக பார்க்க வந்திருந்தாங்க. சரி, இந்த பெண்ணுக்கு பாத்தீங்களா திருமணம் பாத்தீங்களா ரொம்ப வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு வேறொரு பையனை விரும்பினதுனால அப்பா அம்மா சொன்ன பையனை இந்த பொண்ணால கட்டிக்க முடியல. அந்த பையனை தான் கட்டிக்குவேங்கிற ஒரு பிடிவாதத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்க்க வந்திருந்தாங்க. சரி, திருமணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சரி, இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் நடந்ததுக்கும் காதல் திருமணம் பல போராட்டத்துக்கு அப்புறம் நடந்ததுக்கும் என்ன கிரகம், என்ன விதிமுறை நம்மளுக்கு வேணும் இல்லையா? எந்த விதியின் அடிப்படையில இந்த ஜாதிக்கு நீங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க? உங்க இனத்திலேயே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் 2 பக்கமே, கணவர் வீட்டு சைடுமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பெண் வீட்டு சைடுமே ஒத்துழைப்பு இல்லாம ரொம்ப காலம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்க திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத எந்த விதியின் அடிப்படையில் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டோம். ஜோதிடம் படிக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த விதி வேணும் இல்லையா? ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் காதல் திருமணத்துக்கு என்ன கிரக இணைவு, என்னென்ன பாவம், அது சுமூகமா முடியுமா, காதல் செய்யறீங்க அத்தனை பேருமே திருமணத்தோட நல்ல முறையில வாழ்றாங்களா, இல்ல பிரிவினை கொடுத்துறதாங்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு விதி வேணும். நம்ம சுகர் நாடியில அதை அழகா எளிமையா நம்ம சொல்லலாம். இந்த பெண் தனுஷு லக்னம். நம்மளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 5ஆம் பாவம் தான் நம்மளுக்கு காதல். 5ஆம் பாவம் தான் ஒரு பெண் ஆண் மேல வைக்கும் காதல், ஒரு ஆண் பெண் மேல வைக்கும் ஒரு சிநேகிதம், காதல் எல்லாமே பாத்தீங்களா 5ஆம் பாவம் தான் காதல். 7ஆம் பாவம் திருமணம். இந்த 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் பலம் பெறணும். காதல் திருமணத்திற்கு பாத்தீங்களா 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் பலம் பெற்றால்தான் காதல் திருமணம், அவர் விருப்பத்திற்கு திருமணம், விருப்பப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி, விருப்பப்பட்ட ஆணா இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்க முடியும். தனுஷு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். தனுஷு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பாருங்க லக்னத்துக்கு 7ல இருக்காரு. லக்னத்துக்கு 7ல இருக்காரு. அவர் யார் கால இருக்காரு? ராகு கால இருக்காரு. ராகு லக்னத்துக்கு 6ல செவ்வாய் காலுக்கு வராரு. ராகு லக்னத்துக்கு 6ல இருக்காரு. அவர் பாத்தீங்களா
மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் செவ்வாய்க்கால இருக்காரு. அப்ப 5ஆம் அதிபதியும் 5ஆம் பாவத்து 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் செவ்வாயும் ராகும் நட்சத்திர பரிவர்த்தனை. செவ்வாயும் ராகும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றது ஒரு சிறப்பு ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது இந்த லக்னத்துக்கு பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல பாருங்க, செவ்வாய் சுக்கிரன் குரு. லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல செவ்வாய் சுக்கிரன் குரு. லக்னாதிபதி தொடர்பு கொள்றாரு. லக்னாதிபதி எப்படி தொடர்பு? லக்னாதிபதி தனுஷு லக்னம். லக்னாதிபதி லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல இருக்கிறாரு. தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு சிறப்பு. அதனால அந்த பெண் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பையனை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ரொம்ப காலம் போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எப்பவுமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காதல் திருமணம் அப்படின்னா 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் பலம் பெறணும். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் நல்ல நிலையில இருந்து லக்னாதிபதி வலிமையா இருக்கணும். அப்பதான் அந்த பொண்ணு எடுத்த முடிவுல உறுதியா இருப்பா. லக்னாதிபதி வலிமையா இருந்துச்சுன்னா இதுக்கு 1, 5, 7 தொடர்பு. இந்த இணைவுக்கெல்லாம் பாத்தீங்களா 1, 5, 7 தொடர்பு பாத்தீங்களா காதல் பாத்தீங்களா மலரும். ஒரு ஜாதகத்துல லக்னம் பலம் பெற்று 5ஆம் அதிபதி பலம் பெற்று 7ஆம் பாவம் பலம் பெற்றுச்சு, இந்த கிரகம் எல்லாம் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா காதல் மலரும். சரி, காதல் மலர்ந்துருச்சு, ஆணும் பெண்ணும் விரும்பிட்டாங்க. ஏன் பெண் வீட்டு சைடும் ஆண் வீட்டு சைடும் எதிர்ப்பு வந்தது அப்படின்னா லக்னாதிபதியுடன் அஷ்டமாதிபதி சேர்ந்துட்டாரு. லக்னாதிபதியுடன் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்துல இருந்தது ஒரு குற்றம். பிளஸ் அவர் 7ஆம் பாவத்தை பார்த்தது ஒரு குற்றம். 7ஆம் பாவத்துல இருக்கிற 5ஆம் அதிபதியை பாக்குறாரு, 7ஆம் பாவத்துல இருக்கிற குரு பாக்குறாரு. இந்த அஷ்டமாதிபதியோட பார்வை பாத்தீங்களா 2 வீட்டு சைடையும் ரொம்ப பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் திருமணத்தை செஞ்சு வச்சாங்க. அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை சண்டை தகராறு இருந்தாலும் அவரவர் மதத்திலே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஜாதகம் அனுப்புற பெற்றோர்களே கேட்கிறாங்க, என்னுடைய பையன் பொண்ணு பாத்தீங்களா நாங்க பாக்குற வரனா திருமணம் செஞ்சுக்குமா இல்ல அது விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சுக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கிறாங்க. அப்ப ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வரப்ப அந்த ஜாதகத்துல என்ன பாவ தொடர்பு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் விரிவா பார்க்கலாம். மேஷ லக்னம் நம்ம எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் பாவம் தான் காதல். 5ஆம் அதிபதி சூரியன். 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சூரியன் சிம்மத்திலேயே சுக்கிரன் காலில் இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரன் சிம்மத்திலேயே சூரியன் 1ஆம் பாதம் உத்திர 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அந்த பெண் காதல் திருமணத்தை தான் விரும்பும். விருப்பப்பட்ட பெண்ணையும் ஆணையும் தான் அந்த மணக்கும் அந்த ஜாதகர். மேஷ லக்னம், லக்னாதிபதி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன், சுக்கிரன் கால் பூர்வ 1ஆம் பாதத்திலேயே சூரியனை போட்டுக்கோங்க. சுக்கிரனையும் அங்கேயே சிம்மத்திலேயே போட்டுக்கோங்க. உத்திரம் 1ஆம் பாதத்துல போட்டுக்கோங்க. இது பாத்தீங்களா நட்சத்திர பரிவர்த்தனை. இது பேர் பாத்தீங்களா நட்சத்திர பரிவர்த்தனை. இப்படி 5, 7 தொடர்பு இருந்து கும்பத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம். நம்ம கும்பத்துல குரு இருந்தாரா 5ஆம் பாவத்தை பாப்பாரா? கும்பத்துல குரு இருந்தாரா 5ஆம் பாவத்தை பாப்பாரு. அப்ப அந்த பெண் உறுதியா காதல் திருமணம் தான் செய்யும். தன்னுடைய விருப்பப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். இப்படி எல்லாம் ஒரு கிரக இணைவு வந்துச்சுன்னா, உங்க பையன் விரும்பிச்சுனாலும் உங்க பொண்ணு விரும்பிச்சுன்னா அந்த பொண்ணையே அந்த பையனையே கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றோர்கள்கிட்ட அழுத்தமா சொல்லலாம். புரிஞ்சுப்பாங்க அவங்க. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி செவ்வாய். அந்த புதனும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, இந்த 5ஆம் பாவத்துல இருக்கிற புதன் விருச்சகத்துல இருந்தாலும் சரி, விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் கன்னியில இருந்தாலும் சரி, இது வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனையும் நீங்க வச்சுக்கலாம். இப்படி இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு பாத்தீங்களா 5, 7 1, 5, 7 தொடர்பு இதுக்கு. இப்படி கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகர் காதல் திருமணத்தை விரும்பி செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி குரு. மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி குருவும் சுக்கிரனும்
நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி. இப்ப இப்படி நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை பெற்று மேஷத்துல இருக்கிற குரு வந்து பாத்தீங்களா 5ஆம் பாவத்தை குரு பார்த்தாலும் சரி, அல்லது மிதுனத்திலேயே குரு இருந்து 7ஆம் பாவத்தை பார்த்தாலும் சரி, குரு இருந்து பார்த்தாலும் சரி, அவரவர் இனம் மதத்திலேயே வந்து பாத்தீங்களா காதல் திருமணம் கைகூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவானும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி. நாம சமீபத்துல பார்த்த ஜாதகத்துல கடக லக்னம் 5ஆம் பாவத்துல சனி பகவான் அவருடைய சுயக்காலியே இருந்தாரு. சனி பகவான் அவருடைய சுயக்காலியே இருந்தாரு. 7ஆம் பாவத்துல செவ்வாய் அவருடைய சுயக்காலியே இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்களா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா வருமான வரித்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. விரும்பிதான் 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் வருமான வரித்துறையில டிஎன்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனாரு. அந்த கொஷின்ஸ அந்த எக்ஸாம அவங்க வீட்டுல இருக்கிற எங்க ஒய்ஃப் படிச்சு அவங்க வந்து பாத்தீங்களா இப்ப வந்து பாத்தீங்களா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருக்காங்க. அந்த லேடி 2 பேருமே விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி 2 பேருமே மனசு ஒத்து ஒருத்தர் புரிஞ்சுட்டு ரொம்ப அன்பா காதலா குடும்பம் நடத்துவாங்க. நம்ம கடக லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி செவ்வாய். அவர் நல்ல நிலையிலிருந்து 5-7 தொடர்பு, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை எல்லாம் பெற்றுடுச்சுன்னா கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து திருமணம் செஞ்சு ரொம்ப அன்பா காதலோட குடும்பம் நடத்துவாங்க. அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி செவ்வாய். சனி பகவான் 7ஆம் அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானும் குருவும் 5ஆம் அதிபதி குருவும் 7ஆம் அதிபதி சனி பகவானும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, ரொம்ப ஒரு சிறப்பா குடும்ப வாழ்க்கை அமைஞ்சுக்கும். இப்படி திருமணம் பொறுத்த தப்பே நம்ம இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பெற்றோர்கிட்ட இந்த பெண் விருப்பப்பட்டுச்சுன்னா அந்த பெண் விருப்பத்துக்கு நீங்க திருமணம் செஞ்சு வச்சிருங்க, அந்த வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப நல்லபடியா குடும்பம் நடத்துவாங்க சண்டை சச்சரவு இல்லாம அப்படின்னு நம்ம சொன்னமாவே அதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான், 7ஆம் அதிபதி குரு. சனி பகவானும் குருவும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று கேந்திர திரிகோணத்துல எல்லாம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. அப்போ கன்னி வீடுங்கிறது புதனுடைய முழு ஆதிக்கம் பெற்ற உச்சம் ஆட்சி பெற்ற வீடு. நல்ல கல்வி அறிவு புத்தி நல்ல படிச்ச பெண்களா இருப்பாங்க, படிச்ச ஆண்களா அமைவாங்க அப்படிங்கிறது. அல்லது ஒரு வேலை செய்யற இடத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் மலரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான், 7ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி சனி பகவானும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க. பெற்றோர்கள் அதை அனுசரிச்சு அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டா எங்க குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சுக்கரன். சுக்கரன் வீட்டுல குரு இருந்தாலும் சரி, குரு வீட்டுல சுக்கரன் இருந்தாலும் சரி, குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி, சுக்கரனுடைய நட்சத்திரத்துல குரு இருந்தாலும் சரி, வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் காதல் மலரும். அவரவர் இனத்திலேயே குலத்திலேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. நம்ம திருமணம் காதல் திருமணமே எங்களுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு திருமணத்தை நடத்தி வச்சிடணும். அடுத்தது நம்மளுக்கு தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு நம்ம உதாரணம் கொடுத்துருக்குறோம். தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் இந்த ஜாதகத்துல பாருங்க 7ஆம் பாவத்துல இருக்கு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி புதனும் 1 வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை எல்லாம் பெற்று லக்னாதிபதி அவர்களுடன் தொடர்பு இருந்துச்சுன்னா 1, 5, 7 தொடர்பு சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். இவங்கெல்லாம் விருப்பப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, விருப்பப்பட்ட பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிடணும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கரன், 7ஆம் அதிபதி சந்திரன். சுக்கரனும் சந்திரனும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் மிக மிக சிறப்பு. திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். காதல் திருமணமே எங்களுக்கு செஞ்சு வச்சிடணும். அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சூரியன். கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி சிம்ம விட சூரியன் விட வரும். அப்ப அந்த புதனும் சூரியனும்
நட்சத்திர பரிவர்த்தனை அல்லது வீடு பரிவர்த்தனை. சூரியன் காலில் புதன் இருந்தாலும் சரி, புதன் காலில் சூரியன் இருந்தாலும் சரி, சூரியன் வீட்டுல புதன் இருந்தாலும் சரி, புதன் வீட்டுல சூரியன் இருந்தாலும் சரி, வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. இது எப்படி அப்படின்னா அந்த ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை விரும்புறாங்கன்னா அப்படின்னா அவர் நல்ல புத்திமான், கல்விமான் அப்படி இருப்பாங்க. ஏன்னா புதனும் சூரியனும் நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா புதன் ஆதிபத்திய யோகம். நல்லா படிச்சு அறிவு, புத்தி, ஞானம் உள்ள மனிதரா இருப்பாங்க. நிறைய கல்வித்துறையில, பொறியியல் துறையில எல்லாம் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் புதனும் நம்மளுக்கு சூரியனுடைய இணைவு, புதன் சூரிய இணைவெல்லாம் நிறைய சர்ஜன், டாக்டர்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் இந்த கிரக இணைவு வருது. ரொம்ப சிறப்பா அந்த தொழிலை செய்யறாங்க. அப்ப நல்ல ஒரு படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விரும்பி காதல் திருமணம் செஞ்சுக்கிறது, ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து விரும்பி காதல் திருமணம் செஞ்சுக்கிறதெல்லாம் பாத்தீங்களா பெரும்பாலும் கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதனா, 7ஆம் அதிபதி சூரியனா, இவர்கள் வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை மிக மிக சிறப்பா இருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. நல்லா தொழில ரொம்ப சிறப்பா எங்களுக்கு இருக்குது. குழந்தை குட்டையின்னு பெத்துக்கிறாங்க. நம்ம நிறைய ஆய்வுல பாக்குறோம். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நம்மளுக்கு சந்திரன், 7ஆம் அதிபதி பாத்தீங்களா புதன். மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி புதன். அந்த சந்திரனுடைய காலில் புதன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திர பரிவர்த்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தேவையான எல்லா சுகத்தையுமே அள்ளி கொடுத்துரும். சந்திரனுக்கு புதனை தன் மகனை அவ்வளவு பிடிக்கும். அப்ப தன்னுடைய மகன் கிரகங்கிறதுனால அவங்க விரும்புற பையனையே திருமணம் முடிப்பாங்க, விரும்பிய பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். அது என்ன குலம் கோத்திரமா இருந்தாலும் சரி, வயது வரம்பு இருக்காது. படிச்சீங்களோ ஏழை பணையா இருந்தாலும் அந்த பையனை கட்டுவோனா அந்த பையனை தான் கட்டுவாங்க, அந்த பிள்ளையை கட்டுவோனா அந்த பிள்ளையை தான் கட்டுவாங்க. அப்ப அந்த புதனும் நம்மளுக்கு புதனும் சந்திரனும் வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பிடிவாதமா காதல் திருமணம் தான் இங்க செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரிங்க சார், இப்ப கேட்பாங்க, என் பொண்ணு காதல் திருமணமா இருந்தாலும் எங்க ஜாதியிலே திருமணம் செஞ்சுக்குமா, எங்க ஜாதியிலே திருமணம் செஞ்சுக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் கேட்பாங்க. காதல் திருமணம்னாலும் பரவாயில்லப்பா, பிள்ளை விரும்பிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி, அது எங்க ஜாதியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும். வேறு மத இனத்தை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும், எங்க சொந்த பந்தம் எல்லாமே ஏசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பெண் அவரவர் குலத்திலேயே இனத்திலேயே காதல் திருமணம் செஞ்சுக்குமா அப்படின்னா அதுக்கு என்ன பாவம் பலமா இருக்கணும் அப்படின்னா, லக்னம் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தான் அவருடைய இனம், குலம், பாரம்பரியத்தை சொல்லும் பாவம். லக்னம் 5, 9 இந்த பாவத்தை லக்ன சுபர்கள் பார்த்தாலும் சரி, குரு பார்த்தாலும் சரி, இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அவரவர் இனத்தில் மதத்தில் விருப்பப்பட்டு காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க. சரி, வேறு மாற்று மதத்துக்கு செய்யறதுக்கு என்ன கிரக இணைவு அப்படின்னு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதி நம்மளுக்கு 5ஆம் அதிபதி பிளஸ் பாத்தீங்களா 7ஆம் அதிபதிக்கெல்லாம் நம்மளுக்கு பாவ கிரகமான சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி பகவான் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு, பாவ கிரகங்கள் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்து குரு பார்வை இல்லைனாவே அந்த காதல் சக்சஸ் ஆகாது. லக்ன சுபர்களுடைய பார்வை இல்லாம இருந்தாலும் அங்க காதல் சக்சஸ் ஆகாது. இப்படியெல்லாம் பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த பெண் வேறு மதம், இனம் மாறிட திருமணம் செய்வாள். இதுலயே மாரகாதிபதி தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த காதல் பிரிவு, முறிவை தான் கொடுக்கும். இந்த மதத்தை நம்ம பண்ணவே கூடாது, இந்த இனத்து மதத்துக்கார ஆண் நம்மளுக்கு வேண்டாம், இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு அப்பா அம்மா உறுதியா அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டாங்க, பிரிச்சுடுவாங்க. இன்னும் மாரகாதிபதி தொடர்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணோ ஆனோ அந்த காதல் தோல்வியால மாரகாதிபதி எல்லாம் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. காதல் தற்கொலையில எல்லாம் நம்ம நிறைய படத்துல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா தினசரி. இப்படியெல்லாம் மாரகாதிபதி நட்சத்திர தொடர்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தை தவறான ஒரு முடிவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். எப்பயுமே 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா காதல் கைகூடிடும். இந்த 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் 3, 6, 8, 12 பகை, நீசம், அஸ்தங்கள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு இனம், மதம் அல்லது
பெற்றோர்கள் வந்து சம்மதிக்காம 2 பக்கமும் ரொம்ப போராட்டம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஆகி 2 பக்கமும் நியாயம் பேசி இந்த குடும்பம் இந்த ஒட்டு உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களால் ரொம்ப அந்த குழந்தைகள் வெறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஒரு வருத்தத்துடன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும். இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேஸ் பாக்குறோம் இல்லையா? இப்படிதான் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே 6, 8, 12க்கு போயிடுச்சு, பகை நேச மஸ்தகம் ஆயிடுச்சு, பாவ கிரகருடைய சேர்க்கை வந்துடுச்சு அப்படின்னா திருமணம் எல்லாம் இது மாதிரிதான் அமையும். அதுக்குதான் லக்னம் பலமா இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும், ராசி அதிபதி பலமா இருக்கணும், 5ஆம் பாவம் பலமா இருக்கணும், 7ஆம் பாவம் பலமா இருக்கணும், 1, 5, 9 பாவங்கள் பலமா இருக்கணும். இதெல்லாம் பலமா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை வேற இனம் மதத்தை விரும்பவே விரும்பாது. தன்னுடைய குலம் தாண்டி வேற இனம் மதத்தை விரும்பாது. அவர் குலம் கோத்திரம் அறிந்து படிப்பு அவங்களுடைய தகுதி தராதரம் அறிந்துதான் அந்த குழந்தை அந்த பையனை விரும்பும். அந்த பையனா இருந்தாலும் அந்த பொண்ணை விரும்புவாரு. பெற்றோர்களிடம் ஃப்ராங்கா சொல்லுவாங்க, அப்பா அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த பொண்ணு பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பெற்றோர் அனுமதியுடன் ஊரறிய உலகறிய காதல் திருமணத்தையே பெற்றோர்களால் நடத்தப்படும் திருமணமாட்டம் ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க. இது நம்ம அனுபவத்துல பாக்குற ஒரு கருத்து தான். இது மாதிரி காதல் கிரகத்துக்கு என்னென்ன பாவத்தை தொடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம விரிவா கொடுத்துருக்குறோம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களும் ஜோதிட ஆய்வர்களும் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்களா இது ரொம்ப உதவியா இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.